சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நம்ம புதிய தலைப்பா தனி வட்டி எடுத்திருக்கோம். இந்த தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 வருஷம் குரூப் 4 எக்ஸாம்ல எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, எந்தெந்த சப் டாபிக்ல கேட்டிருக்காங்க அப்படின்ற டீடைல் அனலைஸ் பண்ணி இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே இப்போ நான் ஷார்ட்கட்ல சொல்லி கொடுக்க போறேன். பொதுவாக தனி வட்டி எடுத்த வரைக்கும் 2014 ஒரு கேள்வி, 16 ஒரு கேள்வி, 18 ஒரு கேள்வி, 19 குரூப் 4 2 கேள்வி, 22 குரூப் 4 ஒரு கேள்வி, 24 குரூப் 4 2 கேள்வி. அப்போ கடந்த 10 வருஷத்துல ரெகுலரா தனி வட்டியிலிருந்து ஒன்னோ அல்லது ரெண்டோ கேட்டுட்டு இருக்காங்க. அதே நம்ம டைப்பா பிரிச்சிருக்கோம். எப்படின்னா மடங்கு, ஆண்டு, மாதம், நாட்கள், இதை 4 விதமான கேள்விகள் தான் தனி வட்டியில கேட்பாங்க. புத்தகத்திலேயே அதுதான் இருக்கு. அதில் மடங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆண்டுகள் பொறுத்த வரைக்கும் கடைசி 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மாதங்கள்ல கடந்த 10 வருஷத்துல 2019 மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நாட்கள்ல 2014 குரூப் 4 மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த நாட்கள் புத்தகத்துல கிடையாது. சரி, இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சா 2024 வேற ஏதோ ஒரு எக்ஸாம் நம்ம குரூப் 4ல மற்ற எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் ஈஸி தான், சரிங்களா? ஸோ மொத்தம் ஒரு 8 கேள்வி, 8யுமே ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்க போறேன். ஃபுல்லா பாருங்க. முதல் கொஸ்டின் படிச்சிடுறேன். முதல் பார்த்தா மடங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 3 எக்ஸாம் தொடர்ந்து கேட்டாங்க. எதுன்னா 16, 18, 19 3 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எப்படின்னா 2019 குரூப் 4 எடுத்துங்க. இதில் என்னன்னா ஒரு தொகையானது தனி வட்டி முறையே 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு 2019 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. என்னன்னா ஒரு அமௌண்ட் தனி வட்டியில 10 வருஷத்துல 2 மடங்கு ஆயிடுதான். இப்போ 10,000 ரூபாய் நீங்க கடன் வாங்குறீங்கன்னா 10 வருஷத்துல 20,000 ரூபாவா மாறிடும். அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி மடங்கு பேஸ் பண்ணி, இரட்டிப்புனா 2 மடங்கு தானே. ஸோ மடங்கு பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா புக்கில் இருக்கிற மாதிரிலாம் போட வேணாங்க. ரொம்ப ஈஸி. முதல்ல மடங்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? இதில் எப்பவுமே 1 கழிச்சுக்கணும். என்ன மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதில் 1 கழிச்சு 100ஆல பெருக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல ஆண்டு கொடுத்துருக்காங்க 10 வருஷம்னு. ஸோ ஆண்டு கொடுத்தாலோ அல்லது பர்சன்டேஜ் கொடுத்தாலோ ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. ஆண்டு கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்பாங்க, பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஆண்டு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அதை கீழே போட்டுங்க. இப்போ என்னன்றது ஆண்டு, அப்படி இல்லைன்னா ஆறுன்றது பர்சன்டேஜ், ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கீழே போட்டுங்க. இவ்வளோதாங்க இதுக்கான ஷார்ட்கட்டு. ஸோ மடங்கில் 1 கழிச்சு 100ஆல பெருக்கி ஆண்டோ அல்லது பர்சன்டேஜ் எதை கொடுத்துருக்காங்களோ அதை கீழே போட்டுக்கணும், சரிங்களா? ரைட்டு. அப்போ இதில் இரட்டிப்புன்றாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ மடங்கு 2. அப்போ மடங்குல 2ல் 1 கழிச்சா 1ன்னு வரும். 1 கூட இங்கே பாருங்க, 2ல் 1 கழிச்சா 1 வருமா? 1 கூட 100 பேருக்குன்னா 100 தான் இருக்கும், ரைட்டா? அடுத்தது ஆண்டு 10ன்னு கொடுத்துருக்காங்க, 10 கீழே போட்டுங்க. அவ்வளோதான். 0க்கு 0 கேன்சல். 10 பர்சன்டேஜ் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. ஒரே நேரில் போட்டுலாம். ரொம்ப ஈஸி. தெளிவா புரியுதுங்களா? சூப்பருங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கணக்கு தான். அடுத்தது 2018 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விதத்தில் 3 மடங்கு ஆவதற்கு பிடிப்பதற்கு காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நல்ல கொஸ்டினை பார்த்தா தெரியும், மடங்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு தனி வட்டியில் மடங்கு கொடுத்துட்டாவே மடங்குல 1 கழிச்சு 100ஆல பெருக்கி பர்சன்டேஜோ அல்லது ஆண்டோ எதை கொடுத்துருக்காங்களோ அதை வகுத்துட்டா ஆன்சர். அவ்வளோதான். டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சா? அப்போ மடங்கு என்ன? 3. அப்போ 3ல் 1 கழிச்சு 100ஆல பெருகணும், கரெக்டா? நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதை சுருக்கணும். ஸோ இப்போ 3ல் 1 போச்சுன்னா 2ன்னு வரும். 2 கூட 100 பேருக்குன்னா 200ன்னு வரும், ஓகேவா? அதுதான் அந்த 8 கீழே போட்டுங்க. அவ்வளோதான், இதை சுருக்கணும் ஆன்சருங்க. சுருக்கலாமா? 8ல் பாதி 4, 200ல் பாதி 100. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ல் பாதி 2, 100ல் பாதி 50. மறுபடியும் 2ல் பாதி 1, 50ல் பாதி 25. ஸோ 25 ஆண்டுகள். ஆப்ஷன் சி தான் சரியான. ஒரே வினாடி டக்கு டக்கு டக்குன்னு போட்டுடலாம், சரிங்களா? அடுத்ததா கொஞ்சம் டஃபா 8th ஓல்டு புக்கில் இந்த சம் இருக்கு. 8th 7th ஓல்டு புக்கில் ஒரு அசல்
2 ஆண்டுகளில் 9/4 மடங்கு ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு 2016 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. இது பழைய புக்கில் இருந்துச்சு. சரிங்களா? அதாவது இங்கே 3 மடங்கு 2 மடங்குன்னு சொன்னால் ஈஸி. ஆனால் அது ஒரு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு என்ன தெரியும்? மடங்கில் கொடுத்துட்டாவே மடங்கில் ஒன்று கழித்து 100ஆல் பெருக்கி இப்போ இதில் ஆண்டு கொடுத்துருக்காங்களா 2ன்னு அதை வகுத்துட்டா ஆன்சர். ஓகேவா? அப்போ 9/4 இது மடங்கு, இதில் ஒன்று கழிச்சுக்கிறேன். ஓகேவா? இன்ட்டு 100ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆண்டு என்னது 2, அதை வகுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை சுருகுனா ஆன்சர். இப்போ நம்ம இது சுருக்கத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பின்னத்தில் இருக்கிறதால நம்ம ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக இருக்கும். போடலாம். அதாவது இங்கே பாருங்க, 9/4 - 1 இந்த மாதிரி கொடுத்துட்டா 1 கழிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. கீழே இருக்கிற 4 மேலே இருக்கிற 9ஆல் கழிச்சுக்குங்க. 9ல் 4 போனால் 5ன்னு வரும். நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன், 5 கீழே இருக்கிற 4 அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். ஸோ 9/4 1ஆல் கழிக்கணும். அப்படி கழிக்கணும்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. கீழே இருக்கிற நம்பரை மேலே இருக்கிற நம்பரால் கழிச்சுட்டு போட்டால் முடிஞ்சிருச்சு. அப்போது 9ல் 4 போனால் 5, கீழே இருக்கிற 4 அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ அங்கே 100 பெருக்கிறேன். ஓகேங்களா? இந்த 2 இங்கே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இதை எப்படி எழுதுறேன் பாருங்கள், ஈஸி. இங்கே பாருங்கள், 5 இதுவா அங்கே பாருங்கள், இதில் மேலே 100 பெருக்கிறேன். இங்கே கீழே 2 இருக்குல்ல, அந்த 2 இங்கே போட்டுக்கிறேன். அவ்வளோதான். புரியுதா? நான் எழுதுந்து மேலே இங்கே 100 பெருக்கிறதுக்கு கீழே 2 இருக்குல்ல, அதை அப்படி போட்டுக்கிட்டு. புரியுதா? ரைட்டுங்க. ஸோ உங்களுக்கு புரியலான்னு நம்ம கிளாஸ் இதை நடத்தும் போது தெளிவாக பார்த்துங்க. இப்போ பாருங்கள், அடிக்கலாமா? எதில் அடிக்கலாம்? அங்கே பாருங்கள், 4ல் பாதி 2, 100ல் பாதி 50, மறுபடியும் இந்த 2ல் பாதி 1, 50ல் பாதி 25. அவ்வளோதான். ஸோ இங்கே 25 இருக்குது, இங்கே 5 இருக்குது, கீழே 2 இருக்குது. 25 5 முறை போட்டால் 4 முறை போட்டால் 100, ஒரு முறைனா 125. அப்போது 125/2. ஸோ 125ல் பாதி எவ்வளோ கண்டுபிடிச்சா ஆன்சர். 100ல் பாதி 50, 25ல் பாதி 12, 50 12 கூட்டினா 62. கரெக்டா? கரெக்டு. 62 இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான். சிம்பிள் ஸ்டெப். தெளிவாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்புகிறேன். புரியுதா? ஈஸி. சரிங்களா? சூப்பருங்க. நெக்ஸ்ட் போகலாமா? வாங்க. அடுத்தது ஆண்டு போனோம். ஆண்டு நான் பின்னாடி சொல்கிறேன். ஒரு 3 சம் இருக்குது. நம்ம முதல்ல மாதங்கள் பார்த்துட்டு ஆண்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? 2019 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. ரூபாய் 7500க்கு 8% வட்டி விதத்தில் ஒரு வருடம் 6 மாதத்திற்கான தனி வட்டியை காண்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இதில் ஒரு வருடம் 6 மாதம். கொஸ்டின் புரிஞ்சுங்க. உங்ககிட்ட ஒரு 7500 ரூபாய் இருக்குது. அதை நீங்கள் ஒரு பேங்க்கில் போடுறீங்க. அந்த பேங்க்கில் 8% தராங்க தனி வட்டியில். ஒரு வருஷம் 6 மாதம். ஓகேவா? ஒரு வருடம் 6 மாதம், 1.5 வருஷம் அந்த பேங்க்கில் போடுறீங்க. இப்போ 1.5 வருஷத்துக்கு அப்புறம் போய் வட்டியை மட்டும் வாங்குறீங்க. அப்போ எவ்வளோ வட்டி கொடுப்பாங்க? இதான் கேள்வி. இப்போ காமனாக நீங்கள் ஒரு அமௌண்ட் போடுறீங்கன்னா 1 வருஷம் பொத்து, 2 வருஷம் பொத்து, 3 வருஷம் பொத்து, 10 வருஷம் பொத்து போய் வாங்கினா ஓகே. ஆனால் ஒரு வருடம் 6 மாதம். ஸோ ஒரு வருடம்ன்றது வருஷத்தில் இருக்குது, முழு வேல்யூ. 6 மாதம்ன்றது மாதத்தில் இருக்குது. ஸோ ஒரு கணக்கில் மாதமும் வருடமும் கொடுத்துருந்தா ஒன்று 2மே வருஷமாக மாற்றிடணும், இல்லை 2மே மாதமாக மாற்றிடணும். ஓகேவா? எப்பவுமே யூனிட் சேமாக இருக்கணும். ஆண்டில் 1 மாதத்தில் 1 வச்சுட்டு எப்படி கணக்கு போடுறது? கரெக்டா? கரெக்ட். சரி, இப்போ இது என்ன சார் பண்ணலான்னு கேட்டால், இதை பாருங்க, ஒரு வருடம் 6 மாதம், இதை நான் வருஷமாக மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு வருஷத்துக்கு தான் ஷார்ட்கட் தெரியும், மாதத்துக்கு தெரியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டா, அதாவது மாதத்தை ஆண்டா மாற்றிடலாம், ஈஸி. எப்படி? இங்கே பாருங்க, ஒரு வருடம் 6 மாதத்தை 1/2ன்னு போடலாமா? ஒரு வருடம் அரை வருஷம். அது 1/6ன்றது 6 மாதம் சொல்லலாம். கரெக்டா? அரை வருடம். ஓகேவா? இப்படி எழுதலாமா? எழுதலாம். இப்போ 1.5 வருஷம்னா இப்படி தானேங்க எழுதுவீங்க பொதுவாக. 1.5 வருஷம்னா 1/2ன்னு போடலாம், அல்லது ஒரு வருடம் 6 மாதம்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நான் 1.5 வருஷமாக மாற்றிட்டேன். இது ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது. புரியுதா? புரியுது. கலப்பு பின்னத்தில் நம்மளால கணக்கு போட முடியாது, அதனால் இதை பின்னமாக மாற்றிக்கணும். எப்படி சார் மாற்றலான்னு கேட்டால், கீழே இருக்கிற 2 சைடில் இருக்கிற 1 கூட பெருகணும். 2 கூட 1 பெருக்கினா 2 தான் வரும். பெருக்கி வரக்கூடிய விடை இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டிக்கணும்.
ரெண்டாவது ஒன்று கூட்டினா 3 டிவைட் பை கீழே இருக்கிற நம்பர் அப்படியே இருக்கும். 3 டிவைட் பை 2 ஆண்டு. இப்போ நான் ஆண்டா கன்வெர்ட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? இதை பற்றி நம்ம நிறைய கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மாதத்தை ஆண்டா கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன். இதுவே சிம்பிள் தான், பட் ஒரு கொஷின் பார்க்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி தோணலாம், தப்பு இல்லை. ஓகேவா? அவன் 3 டிவைட் பை 2 அப்படின்னு மாற்றிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், முதல்ல அசல் 7500. அசலுக்கு பக்கத்தில் கொஷனில் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படியே எழுதிங்க. அசலுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் எழுதணும் 8%. பர்சன்டேஜ்க்கு அடுத்ததாக ஆண்டு எழுதணும். இந்த ஆர்டரில் எழுதிக்கணும். ஓகேவா? ஆண்டு 3/2 அதை எழுதிக்கங்க. சரிங்களா? ஓகே. இந்த பாருங்க, நல்லா கவனிங்க. அசலுக்கு பக்கத்தில் எது பர்சன்டேஜ், பர்சன்டேஜுக்கு அடுத்தது ஆண்டு. ஏதாவது கொடுக்கலன்னா அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். பட் இதில் 3மே கொடுத்துட்டாங்க. இப்போ 3மே கொடுத்துருந்தா நீங்கள் தாராளமாக பெருக்கலாம். அப்படி பெருக்கணும்னா 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டு பெருக்கணும். அதுதான் ஒரு தனி வெட்டியில் அசல், பர்சன்டேஜ், ஆண்டு 3மே கொடுத்துட்டா 3 மதிப்பையும் பெருக்கலாம். ஆனால் அப்படி பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். இருக்குது, பண்ணிட்டேன். இல்லைன்னா நம்ம 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் இங்கே இருக்குது, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது அடிக்கலாமா? 2ல் பாதி 1, 8ல் பாதி 4. இந்த 4 கூட 75 3 பெருக்கணும். அவ்வளோதான். அதாவது 75 × 4 × 3 பெருக்குனா ஆன்சர். பார்க்கலாமா? 75 4 பெருக்குனா 75 75 150. 150 150 300 அப்படின்னு வரும். 300 கூட 3 பெருக்குனா 3 9, அந்த 2 ஜீரோ போட்டால் 900. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமை, ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மி, இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது தான். சரிங்களா? பட் அதுவும் ஈஸி, ரொம்ப சிம்பிளாக, மேக்ஸே வராதவங்க கூட போடுற மாதிரி தான் சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? புரியுதுங்களா? வாங்க அடுத்தது. நாட்கள் 2014 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்கிட்ட ஒரு 6750 ரூபா இருக்குதுங்க. அதை நான் ஒரு பேங்க்கில் போடுறேன், தனி வட்டியில். அந்த பேங்க்கில் 10% கொடுக்குறாங்க. நான் திடீர்னு கொஞ்சம் பண பிரச்சனை, 219 நாள்லேயே போயிட்டு எனக்கு வட்டி மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறேன். எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்குது, வட்டி மட்டும் கொடுங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு, பேங்க்கில் இருக்கிறவர் கணக்கு போட்டு இந்தாங்க இவ்வளோ கொடுப்பாரு. எவ்வளோ கொடுப்பாரு? இதான் கேள்வி. புரியுதா? புரியுதுப்பா. ஸோ இப்போ அசல் 6750ன்னு தெளிவாக தெரியுது. இப்போ இதுக்கு அடுத்ததாக பர்சன்டேஜை போடணும். நான் தான் சொன்னேன் போன கசலில் கூட, அசலுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஆண்டு போடணும். ஆண்டு இருக்குதான்னு கேட்டால் 4 இருக்குது. ஸோ மாதத்துலேயோ நாட்கள்லையோ இருந்தால் இதை நான் ஆண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு ஷார்ட்கட் ஆண்டுக்கு மட்டும்தான் தெரியும், மாதத்துக்கு நாட்களுக்கு தெரியாது. ஓகே, இப்போ 219 நாளை எப்படி நான் மாற்றுறது அப்படின்னு கேட்டால், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் இருக்குது. 210, அதாவது 200ல் இருந்து 250க்குள்ள நாட்கள் வந்துட்டாவே 3/5ன்னு போடணும். அவ்வளோதாங்க. இது நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். 1லேருந்து 100 வரைக்கும் வந்தால் எப்படி, 100லேருந்து 150 வரைக்கும் வந்தா, 200 வரைக்கும் வந்தா, அதுக்கான ஒரு டேபிளே போட்டு ஒரு 4 நம்பர் தான். சரிங்களா? 1/5, 2/5, 3/5 முடிஞ்சு போச்சு. 3 தான். 4/5. எஸ், 4. அதாவது 1/5, 2/5, 3/5, 4/5. இந்த 4 நம்பருக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். அதை கேதர் பண்ணிட்டாவே, அதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும். மக்கப் கூட பண்ணீங்க, பிரச்சனை இல்லை. ஸோ 200லேருந்து 250க்குள்ளே நாள் வந்தால் 3/5 போட்டுருங்க. ஸோ இந்த வருஷம் 3/5ன்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதுங்களா? நான் சொல்லும் போது பாட்டுங்க, டேபிள் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போது அசல் 6750, பர்சன்டேஜ் 10, ஆண்டு 3/5. இந்த 3மே கொடுத்துருந்தா 3 நம்பரையும் தாராளமாக பெருக்கலாம். ஆனால் அப்படி பெருகணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். இந்த வரிசையில் இருக்குதான்னு பார்த்தா இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த மாதிரி 2 ஜீரோ இருந்தால் அடிச்சு விட்ருங்க. சப்போஸ் இல்லைன்னா 2 ஜீரோ இல்லைனா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 1 ஜீரோ இல்லைனா 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அது அப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்குது, அடிச்சு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த 5
675 அடிக்கணும். அடிக்க முடியுமானா அடிக்கலாம். 1 5 5. ஓகே, இங்கே பாருங்க 1 5 5. 6ல் 5 போனால் மீதி 1 இருக்கும், பக்கத்தில் போட்டுங்க. போட்டால் 17 இருக்கும். 3 5 15. ஸோ 17ல் 15 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 15னா 16 17 கரெக்டாக 2 இருக்கும். அது பக்கத்தில் போட்டுங்க. 25 5 25. அவ்வளோதான் 135. இப்போ இந்த 135 3ஆல் பெருக்குனா ஆன்சர் 135 135 135. உங்களுக்கு பெருக்கத்தெல்லாம் மனசுலே கூட்டிங்க. 5 10 15க்கு 5 மீதி 1 3 9 9 ஒன்று கூட்டா 10 மீதி 1 1 2 3 4 405 பர்ஃபெக்டாக வரும். பாருங்க, ஒரிஜினல் கேள்வி 100% பர்ஃபெக்டாக வரும். தனி வெட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற ஷார்ட்கட்டை நீங்கள் பயன்படுத்தினா 1% 2% 100% பர்ஃபெக்டாக வரும். தெளிவாக புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒரே ஷார்ட்கட் தான். ஆனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிட்டு வரணும். சரியா? ரைட்டா? வாங்க அடுத்தது. ஸோ மாதம் பார்த்தாச்சு, நாட்கள் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்ததா வருஷத்தை பார்ப்போம். 2024 குரூப் 4ல் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க, இருந்தாலும் ரொம்ப ஈஸி. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்று இந்த பணத்தை சஞ்சீவிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விகிதத்தில் கடனாக கொடுத்தார். இப்பரிமாற்றத்தில் அவருக்கு கடைசியாக ஒரு ஆண்டிற்கான லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு கொஷினை உள்வாங்கிட்டா ரொம்ப ஈஸி. அதாவது விக்னேஷ்னு ஒரு பையன் இருக்காங்க, அவனுக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு ஒரு பேங்க்ல போயிட்டு கேட்குறான். அந்த பேங்க்ல தனி வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டிக்கு ஒரு 10,000 ரூபாய் கடனாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த 10,000 எடுத்துட்டு வராரு. வந்துட்டு இந்த விக்னேஷ் ஒரு ஃப்ராடு. என்னன்னா எத்தனை வந்து அவன் ஃப்ரெண்டு சஞ்சீவ் வந்து கேட்குறான், மச்சான் மச்சான் இது மாதிரி எனக்கு ஒரு 10,000 கடனா கூட 2 வருஷத்தில் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்குறான். உடனே விக்னேஷ் என்ன பண்ணுறான், சரி உனக்கு இல்லாததா நான் என்ன பண்ணுறது, நானே கடங்க வாங்கி வந்துக்கிறேன், உனக்காக ஒரு 6% தரேன், நீ 6%க்கு 2 வருஷம் பொத்து கொடுத்துறேன் அப்படின்னு விக்னேஷ் வந்து சஞ்சீவ் கிட்ட சொல்கிறான். எப்பா எப்படியாவது பணம் கொடுத்தா போதும் ஜாமீன் வாங்கிக்கினாப்ல யாரு, சஞ்சீவ். இப்போ இந்த விக்னேஷ் பையனுக்கு 2 வருஷம் பொத்து தான் 10,000 ரூபாய்க்கு ஏதோ அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. இவர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இவருக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. எப்படி லாபம், அதாவது இந்த 2 வருஷத்துக்கு விடுங்க, 4% வாங்கி 6%க்கு விற்றுக்கிறாரு. கரெக்டாக 4% பேங்க்லேருந்து வாங்கிட்டு வந்து 6% கடனாக கொடுத்துருக்காரு. அப்போது எப்படியா இருந்தாலும் 4% பேங்க்கு கட்டி ஆகணும். ஆனால் 2% லாபம். கரெக்டாக 6ல் 4 போனால் 2% விக்னேஷுக்கு லாபம். கரெக்டா? கரெக்டுப்பா. இப்போ கேள்வி என்னன்னா, 10,000 அசல் இருக்குல்ல, ஆமாம் அதை எழுதிங்க. அசலாக கூட பர்சன்டேஜை போடணும். எவ்வளோ பர்சன்டேஜ், இவர் என்ன கேட்குறாருன்னா எவ்வளோ லாபம்னு கேட்குறாரு. 4%க்கு வாங்கி 6% கொடுத்தா 2% லாபம். அந்த 2 போடுங்க. கேள்வி என்னது இங்கே பாருங்க, நீங்களே பார்த்தா தெரியும். ஸோ இப்போ இந்த பரிமாற்றத்தில் ஒரு ஆண்டுக்கு லாபம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 2% லாபம். கரெக்டா? 4க்கு வாங்கி 2 கொடுக்குறாப்ல. ஸோ 2% லாபம். அடுத்தது என்ன கேட்குறாங்க, அங்கே பாருங்க, 1 ஆண்டு. ஸோ அப்போ 1 ஆண்டுன்னு சொன்னதை 1 நான் வச்சுக்கிட்டேன். மேபி 2 ஆண்டுன்னு கேட்டால் 2ல் பெருக்குங்க. புரியுதா? ஆண்டும் சொல்லியாச்சு. இப்போ ஒரு கேள்வியில் அசல், பர்சன்டேஜ், ஆண்டு 3மே இருந்தால் 3த்தையும் பெருக்கலாம். அப்படி பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணும். கரெக்டா? கரெக்டுப்பா. 2 ஜீரோ கேன்சல் பண்ணுறங்க. பண்ணிவிட்டு இங்கே 100, இங்கே 2, இங்கே 1, 100 கூட 2 பேருக்குனா 200, 200 கூட 1 பேருக்குனா 200 தான் ஜாமி. அப்போ ஒரு வருஷத்தில் 200. மேபி இந்த கொஷின்லேயே 2 ஆண்டு, ஏன்னா கொஷின் எல்லாமே பாருங்க 2 ஆண்டு தான். ஆனால் கேட்குறதுல 1 ஆண்டுன்னு கேட்டாங்க. மேபி 2 ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல 2 ஆண்டுன்னு போடணும். அப்படி 2 ஆண்டுன்னு போட்டாங்க பாருங்க, 100 கூட 2 பேருக்குனா 200, 200 கூட 2 பேருக்குனா 400. ஸோ 400 இருக்குது. ஆனால் கேட்டது 1 வருஷம். ரொம்ப ஈஸிங்க. கொஷினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, அசால்ட்டாக போட்டுருவீங்க. அடடா, புரியுதா? நான் எல்லாத்துக்குமே, அதாவது தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற ஷார்ட்கட்லேயே பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஆனால் இவங்க இப்படி தான் சுற்றி வளைச்சு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸியாக வாங்கிடலாம். சூப்பருங்க. அடுத்தது போலாமா? வாங்க. அடுத்தது 2014 குரூப் போல இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஒருவர் ரூபாய் 2000 6% தனி வட்டி கடனாக வாங்குறாரு. ஒரு ஆண்டு முடிவில் 1000 ரூபாய் திருப்பி செலுத்துகிறார். எனில் அவர் அக்கடன் இரண்டாம் ஆண்டு முடிவில் முழுமையாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? அடடா, புரியலையே. அட ஈஸிங்க. அது பாருங்களேன், ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் 2000 ரூபாய் அவசரம்னு கடை வாங்குறாப்புல. சரி, அவர் என்ன பண்ணுறாரு, 6% தனி வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, எத்தனை வருஷத்துக்கு வாங்குறான்றது பின்னாடி சொல்கிறாங்க. நீங்கள் போய் ஒரு 2000 ரூபாய் வாங்குறீங்க, நான் 6%ல் கொடுக்குறேன். ஒரு வருஷத்தில் 1000 ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துட்றாரு. வெறும் 1000 ரூபாய். சரிங்களா? ஓகே, இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. இன்னும் 1000 ரூபாய் கடன் இருக்குது. சரிங்களா? இப்போ 2வது வருஷம் ஆயிடுச்சு. 2வது வருஷம் வரும்போது மொத்தமாக நான் செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு வராரு. இப்போ மொத்தமாக எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? ஸோ 2000 ரூபாய் நீங்கள் கடன் வாங்குறீங்க, அதுக்கு 6% போடுறாரு. ஒரே வருஷத்தில் ஒரு 1000 ரூபாய் மட்டும் ரிட்டர்ன் கொடுத்துறீங்க. ஓகேவா? இப்போ மீதி 1000 ரூபாய் கடன் இருக்குது, அப்புறம் வட்டி வேறு இருக்குது. ஸோ மீதி இருக்கிற 1000 ரூபாய் ப்ளஸ் மீதி இருக்கிற அந்த வட்டி எல்லாத்தையும் சேர்த்து 2வது வருஷம் எவ்வளோ கொடுத்தா கடன் தீந்துரும் அப்படின்னு கேட்குறாங்க. அடக்கடவுளே, என்னப்பா இப்படி பூந்து விளையாடி இருக்காங்கன்னு கேட்டால் ரொம்ப ஈஸி. வாங்க, ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அசல் 2000. ஆமாம். பர்சன்டேஜ் இருக்கா? இருக்குது. 6%. ஆண்டு இருக்கா? இருக்குது. ஏன்னா ஒரு வருஷத்தில் அவர் 1000 ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. ஒரு வருஷம் வரைக்கும் 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அப்போ நம்ம அதுக்கு வட்டி கண்டுபிடிச்சிடலாமா மொதல் வருஷத்துக்கு? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வருஷம் போட்டுக்கிறேன். புரியுதா? ஸோ 2000 ரூபாய்க்கு 6% ஒரு வருஷத்துக்கு கடன் வச்சிருந்துருக்காரு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1000 ரூபாய் ரிட்டர்ன் கொடுக்குறாரு. ஓகேவா? அப்போ ஒரு வருஷத்தில் 2000 ரூபாய்க்கு வட்டி கண்டுபிடிக்கணும். ஆமாவா இல்லையா? ஆமாம்பா. ஸோ அசலாக கூட, அதாவது அசல், பர்சன்டேஜ், ஆண்டு மூணுமே இருந்துச்சுன்னா மூணுத்தையும் பெருகிடுங்க. அப்படி பெருகும் போது 2 0 கேன்சல் பண்ணும். இருக்குது, பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, 1 6 6 2 12 120. 120 ஒன்று பெருகுனா 120 தான் வரும். சரிங்களா? அப்போ மொதல் வருஷம் 2000 ரூபாய்க்கு 6%க்கு 120 ரூபாய் வட்டி வருது. ஓகே, இப்போ மொதல் வருஷம் 1000 ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துட்றாரு. இன்னும் இதுக்கே வட்டி 120 ரூபா இருக்குது. இன்னும் ஒரு 1000 ரூபாய் இருக்குது. கரெக்டா? 2000 கடன் வாங்கினாரு. மொதல் வருஷம் பார்த்தா 120 ரூபா வட்டி வந்துருச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துறாரு. அப்போ இன்னும் 120 ரூபாய் ப்ளஸ் ஒரு 1000 ரூபாய் கடன் இருக்குது. இப்போ 2வது வருஷம் வராரு. அப்போது 2வது வருஷம் கடன் எவ்வளோ தொடருது? 1000 ரூபாய் தான். ஸோ அந்த 1000 வச்சுங்க. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் வட்டி அப்படியே தனியாக தான் இருக்கும். எல்லா வருஷம் கூட்டிலாம் வராது. கூட்டு வட்டி தான் கூட்டின்னு வரும். அப்போ 120 அப்படியே இருக்கட்டும். இப்போ 1000 ரூபாய் 2வது வருஷத்தில் 1000 ரூபாய் கடன் இருக்குது. இந்த 1000 ரூபாய்க்கு 6% ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும். ஏன்னா 2வது வருஷம் ஒரே வருஷம் தான். மொதல் வருஷம் கணக்கு தான் நிறுத்தி வச்சுட்டுமே அப்படியே. ஏன்னா 2000 ரூபாய் கடன் வாங்கினாரு, 1000 ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கு 120 ரூபாய் வட்டி இருக்குது, அது அப்படியே வச்சுட்டேன். இப்போ 2வது வருஷம் வெறும் 1000 ரூபாய் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த 1000 ரூபாய்க்கு 6% கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ அசலாக கூட இங்கே பாருங்கள், பர்சன்டேஜ் 6 1 அசல், பர்சன்டேஜ், ஆண்டு மூணுமே இருந்தால் மூணுத்தையும் பெருக்கலாம். அப்படி பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்கள், 1 6 6 60. கரெக்டாக 10வோட 6 பேருன்னா 60. சரிங்களா? ஸோ 2வது வருஷம் 60 ரூபாய் வட்டி வருது. இப்போ அப்படியே வாங்க, இப்போ பாருங்கள், நீங்களே யோசிங்களேன். இப்போ 2வது வருஷம் நான் ஃபுல்லாக கடன் ஃபுல்லாக அடைக்க போகிறேன். ஆல்ரெடி 2000 வாங்கினா 1000 ரூபாய் மொதல் வருஷமே கொடுத்துட்டேன். மீதி 1000 ரூபாய் இருக்குது, கரெக்டாக கொடுக்கணும். அடுத்தது மொதல் வருஷத்தில் 120 ரூபா ஒரு வட்டி, அந்த 120 வச்சுக்கிறேன். 2வது வருஷம் 1000 ரூபாய்க்கு ஒரு 60 ரூபா வட்டி, அதையும் வச்சுக்கிறேன். இதை கூட்டினா ஆன்சரா 0 6 7 8 அதுக்கப்புறம் 1 1 1180 ரூபாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டர். அடடா, இது அழகாக அந்த என்னது கடன் நீங்கள் தான் உள்ளார வர மாதிரி தான் சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே ஒரு உரையாடல் மாதிரி வந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்தது ஃபைனல் கேள்விங்க. 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்னென்னா, ரூபாய் 1500க்கு 3 ஆண்டுகளுக்கு 2 வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டியின் வித்தியாசம் 13 ரூபாய் 50 பைசா. எனில் வட்டி
வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கொஸ்டின்ல இப்போ நான் தனி வெட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஷார்ட்கட் தாங்க. என்னன்னா அசலு, பர்சன்டேஜ், ஆண்டு இதை மூணுத்தையும் கொடுத்துட்டா அப்படியே பெருகிக்கிட்டு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடணும். சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அசல்லையோ பர்சன்டேஜோ ஆண்டோ அதை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக வட்டி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தா மட்டும் நம்ம என்ன பண்ணோம், வேற மெத்தடில் போனோம். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன், புரியுதா? அசலு, பர்சன்டேஜ், ஆண்டு கொடுத்தா மூணுத்தையும் பெருக்கி 2 ஜீரோ கேன்சல் பண்ணால் முடிஞ்சிருச்சு. இதே வந்து பார்த்தீங்கன்னா அசலோ பர்சன்டேஜோ ஆண்டோ இதை உங்களை கொஷினாக கேட்டு வட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா அது செகண்ட் டைப். ஸோ செகண்ட் டைப்பில் இந்த கொஷின் இருக்குது. எப்படி பார்க்கலாம், 1 by 1 சொல்கிறேன், புரியும். சம்டைம் உங்களுக்கு மேபி இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ் வந்து இதில் வந்து ஒரு 100 கொஷினாக நடத்துவேன். 100 கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இதெல்லாம் ஒரு மேட்ராகவே இருக்காது. சரியா? ரைட்டு. இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 1500 ரூபாய் நான் வந்து கடனாக வாங்குறேன் 3 வருஷத்துக்கு. ஓகேவா? ஓகே. இந்த 1500 ரூபாய் கடனாக வாங்கின்னு வந்தில்ல, இதை 2 பேருக்கு இந்த 1500 ரூபாய் பிரித்து கொடுக்குறேன். அது எவ்வளோ பிரித்து கொடுக்குறலாம் கொஸ்டினில் கிடையாது. ஏபி 2 பேருக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த 1500 ரூபாய் பிரித்து கொடுக்குறேன் 3 வருஷத்துக்கு. ஓகேவா? இவங்க 2 பேரும் ஏவும் பி என்ன பண்ணுறாங்க, வட்டி கொடுக்குறாங்க. 3 வருஷம் மொத்தம் வட்டி கொடுக்குறாங்க. அப்படி வட்டி கொடுக்கும்போது ஏ பியை நான் கம்பேர் பண்ணும்போது 2 பேருக்கு வந்து ஒரு புரிதலுக்காக சொல்கிறேங்க, இதில் விடுங்க. இப்போ ஏ பி 2 பேர் இருக்காங்க. ஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், பிக்கு 110 ரூபாய் கொடுக்குறேன். சரிங்களா? இவங்க வட்டியாக திருப்பி கொடுக்குறாங்க. அப்படி கூட வச்சுங்க, ஏ வந்து 100 ரூபாய் வட்டி கொடுக்குறாரு, பி வந்து 110 ரூபா வட்டி கொடுக்குறாரு. அப்போ 2 பேருக்கு வித்தியாசம் எவ்வளோன்னா 10 ரூபாய் வித்தியாசம். கரெக்டாக? வித்தியாசம்னா கழிக்கணும். அப்போ ஏ கொடுத்த அமௌண்ட்டையும் பி கொடுத்த அமௌண்ட்டையும் நான் கழிச்சா 10 ரூபாய் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஏபிக்கு 1500 ரூபாய் நான் பிரித்து கொடுத்தேன். ஏவையும் பியும் நான் கம்பேர் பண்ணால் 13 ரூபாய் 50 பைசா வித்தியாசம் வருது. அப்படின்னா இந்த 13 ரூபாய் 50 பைசான்றது 1500ல் எத்தனை சதவீதம்? அவ்வளோதாங்க. புரிஞ்சிருச்சு? அப்போ அங்கே பாருங்கள் ஆப்ஷன் எல்லாம் சதவீதம் இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அவ்வளோ கடவுளை என்னடா உள்ள குறுக்கெழுத்துலாம் கேட்டிருக்காங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் ஈஸி தான், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸி. இப்போ பாருங்களேன், ரொம்ப ஈஸி. முதல்ல 1500 எழுதிக்கிறேன். சரி, இதாக கூட பர்சன்டேஜை பெருக்கணும். பர்சன்டேஜ் 3ன்னு சொல்லிட்டாங்க. இதாக கூட ஆண்டை பெருக்கணும். இல்லை சாரி, பர்சன்டேஜ் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இதாக கூட ஆண்டை பெருக்கணும் 3ன்னு இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ 1500 அசல், அதுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜை பெருக்கணும், அதுக்கு அடுத்தது ஆண்டு பெருக்கணும். பர்சன்டேஜ் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா 13 ரூபாய் 50 பைசான்றது எத்தனை பர்சன்டேஜ், இதான் கேள்வி. கரெக்டா? அப்போ நான் ஈக்குவல் டு 13 ரூபாய் 50 பைசான்னு எழுதிக்கிட்டேன். ஏன்னா வட்டி ஈக்குவல் டு அண்ணாண்ட இருக்கும். இவ்வளோதான். இப்போ எனக்கு என்னென்னா எக்ஸோட வேல்யூ தேவை. ஓகேவா? அப்போ பெருக்கில் இருக்கிற 1500 3 ஈக்குவல் டு கணக்கு போனால் வகுத்துலாம் ஆகிடும். இப்போ பாருங்கள் 13 ரூபாய் 50 பைசா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1500 இங்கே வந்துடும், கீழே 3 இங்கே வந்துடும். ஏன்னா பெருக்கல் இருக்கிற 1500 3 ஈக்குவல் டு கணக்கு பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் ஆகிடும், கீழே வந்துடும். சரிங்களா? இப்போ கீழே வரக்கூடிய எண் அசலாவோ அல்லது பர்சன்டேஜாவோ இருந்தால் மேலே 100 பெருக்கலாம், பெருகணும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருகணும். இவ்வளோதான் ரூலு. ஓகேவா? ஈஸி. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ சுருகுனா ஆன்சர். இப்போ பாருங்கள், இங்கே புள்ளி வச்சு நம்பர் இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், இந்த 0 கேன்சல் பண்ணால் இந்த புள்ளி இப்படி போயிடும். இன்னொரு 0 கேன்சல் பண்ணால் இங்கே வந்துடும். அதாவது 1350ன்னு வந்துடும். 100ஆல் பெருக்கியாச்சு. கீழே வந்து 1500 இருக்குது ப்ளஸ் 3 இருக்குது, பெருக்கல் 3 இருக்குது. இப்போ இதை அடிங்க, ஆன்சர் அடிக்கலாமா? ஈஸி. இது பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். நெக்ஸ்ட்டு 3 3 நான் 12. கரெக்டாக? 13 12 போனால் மீதி 1 பக்கத்தில் வைங்க, 15 ஆகிடும். 3 5 5 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? 5 5. சரி, 5 5 5. ஓகே, ரைட்டா? ரைட். இப்போ இங்கே பாருங்கள், நான் அதே இங்கே 150 இருக்குது. நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன். 45 வகுத்தல் 150ன்னு இருக்குது. மீதி எல்லாம் அச்சாச்சு. கரெக்டாக? இப்போ நான் அதே 5 ஆய்ப்பரில் அடிக்கலாம் அல்லது 3 ஆய்ப்பரில் அடிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், அதே 5 ஆய்ப்பரில் இது 3 ஆய்ப்பரில் அடிக்கிறேன். 3 5 50ன்னு இருக்குமா? 3 3 மீதி 1 இருக்கும். 10 போட்டால்
15 ஆகும், ஐ 3 5 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஓரஞ்சு 5 10ன்னு இருக்கும், 3 5 5, அப்போ 3/10ன்னு வரும். அடியில் கீழே எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஒரு ஜீரோ இருந்தால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 0.3 அப்படின்னு வரும். இதே நான் கிளாஸில் எப்படி தள்ளி போகணும், புள்ளி வைக்கணும், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எப்படி இந்த புள்ளி நவுந்துச்சு, அதே மாதிரி இங்கே கீழே வந்து 3/10க்கு வரும்போது எப்படி புள்ளி வந்துச்சுன்றதுல கிளாஸ் நடத்தும் போது தெளிவாக சொல்கிறேன். சரியா? அப்போ 0.3 தான் ஆன்சர். இதை பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நான் எதுக்குமே ஃபார்முலா பயன்படுத்தலை. எல்லாமே நம்ம ரியல் லைஃப்பில் அழகாக நீங்களும் நானும் உரையாடல் பண்ணிக்கிட்டே போடுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வரக்கூடிய எக்ஸாம்லேயும் 2 கேள்விகள் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த 2 கேள்வியும் முழுமையாக வாங்கணும்னா நான் சொல்கிற கிளாஸை கவனிச்சாவே போதும். ஒரு 100 கொஷின் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அதை அழகாக கவனிச்சிட்டிங்கன்னா 2 கொஷின் சொலையாக வாங்கிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? கூடவே வரணும், அரசு வேலையோடு போகணும். ஸோ உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கிளாஸ் எப்படி இருக்குன்னு. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.